வணக்கம். டெட் எக்ஸாம் 2022 கேட்ட கேள்வி. ஒரு மின் விளக்கு அரை மணி நேரத்தில் 5 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்தும் எனில் 3 மணி நேரத்தில் எத்தனை அலகு மின்சாரத்தை பயன்படுத்தும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. நம்ம இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நமக்கு அரை மணி நேரத்துல 5 அலகுகள் பயன்படுத்துதான். சரியா? அரை மணி நேரத்துல 5 யூனிட். அப்ப நமக்கு ஒரு மணி நேரத்துல எவ்வளவு ஓடி இருக்கும்? அரை மணி நேரத்துல 5னா ஒரு மணி நேரத்துல 10 ஓடி இருக்குமா? நம்ம கேட்டிருக்கிறது 3 மணி நேரத்துல. அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம இதை 3ஆல பெருக்கிடலாம். 10 3 நமக்கு 30 வரும். அப்ப நமக்கு 3 மணி நேரத்துல 30 அலகுகள் ஓடி இருக்கும். அவ்வளவுதான். இது நமக்கு ஆப்ஷன் டி ல இருக்குது. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? இதே மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அரை பங்கு கேழ்வரகு அடையின் எடை 120 கிராம் எனில் அதே அளவு கேழ்வரகு அடையின் 2/3 பங்கின் எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு அரை பங்கு அடையோட எடை பாத்தீங்கன்னா 120 கிராமா. அப்ப நமக்கு இந்த அரை 120னா ஒன்னு என்னவா இருக்கும்? ஒரு பங்கு. அப்புறம் என்ன பண்ணுறது? 2ஆல பெருக்கிடலாம். அப்ப நமக்கு என்ன வரும்னா 240 வரும். அதாவது அரை பங்குனா 120 கிராம், இதுவே ஒரு பங்குனா 240 கிராம். இப்ப நம்ம கேட்டுக்கிறது 2/3 பங்கின் எடை தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த 240 இந்த ஒரு பங்குல இருந்து நம்ம இந்த 2/3 பங்கு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இது கூட இந்த 2/3 பெருக்கினா மட்டும் போதும், நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. இப்ப நம்ம இந்த 240 3 கட் பண்ணலாம் பாருங்க. ஒரு 3 3. நம்ம 24 பாத்தீங்கன்னா நமக்கு 8 3 24 வரும். 8 இப்போ 0 இருக்கு, 0 போட்டுக்கலாம். 80 பெருக்கல் 2 அப்ப என்ன வரும்? நமக்கு 160 வரும். அப்ப நமக்கு கேழ்வரகு அடையோட 2/3 பங்கு பாத்தீங்கன்னா 160 கிராம் வருது. இது நமக்கு ஆப்ஷன் பி ல இருக்குது. இதே மாதிரி அதோட 1/4 பங்கு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ராமுவின் மொத்த வருமானம் 90,000, அதில் 70% செலவு செய்கிறார் எனில் அவரின் சேமிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு சேமிப்பு அப்படின்னா நமக்கு கிடைச்ச மொத்த வருமானத்துல இருந்து நம்ம எவ்வளவு செலவு பண்ணோமோ அது கழிச்சோம் அப்படின்னா நமக்கு சேமிப்பு கிடைக்க போகுது. பாத்தீங்கன்னா வருமானம் பாத்தீங்கன்னா மொத்தம் 100% இருக்கும். இந்த 100% இருந்து அவர் செலவு பண்ணது பாத்தீங்கன்னா 70%. சரியா? 70% செலவு பண்ணியிருக்காரு. நம்ம 100ல இருந்து 70 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு மிச்சம் 30% கிடைக்கும். இந்த 30% அவர் சேமிச்ச பணம். இந்த 30% என்னன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ ராமுவோட மொத்த வருமானம் பாத்தீங்கன்னா 90,000. சரியா? 90,000. நமக்கு அதுல தேவையானது 30%. அப்ப என்ன பண்ணுவோம்? பெருக்கல் 30/100 போட்டுக்கணும். சரியா? பெர்சன்டேஜ் என்ன பண்ணுவோம்? 100 போட்டுக்கணும். அப்போ 30%னா 30/100 போட்டுக்கணும். இப்ப என்ன கட் பண்ணலாம் பாருங்க. கீழே 2 0 இருக்கு, மேல 2 0 கட் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு 900 × 30 கிடைக்குது. இப்ப நம்ம இந்த 3ஐயும் இந்த 9ஐயும் பெருக்கலாம். 3 நமக்கு 27 வரும். அப்புறம் இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, மிச்சம் 3 0 இருக்கா, அது போட்டுக்கலாம். அப்ப நமக்கு இந்த 27,000 தான் அவரோட சேமிப்பு. இது நமக்கு ஆப்ஷன் சி ல இருக்குது. இதே மாதிரி அவரோட செலவு எவ்வளவு வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 90 மில்லியன் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம்னு அர்த்தம். நமக்கு கொடுத்துக்கிறது 90 மில்லியன். சரியா? அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த 90 மில்லியன்னா இதை நம்ம முதல்ல லட்சமா மாத்த போறோம். 1 மில்லியன் 10 லட்சம் அப்படின்னா நம்ம 90 10ஆல பிரிக்கலாம். அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா 900 வருது. அப்ப நமக்கு 90 மில்லியன்னா 900 லட்சங்கள். இப்ப நமக்கு 100 லட்சங்கள் அப்படின்னா 1 கோடின்னு அர்த்தம். இப்ப நமக்கு இங்க 900 லட்சம் இருக்கு. அப்ப நமக்கு இது பாத்தீங்கன்னா 9 கோடி தானே வரும். அப்ப நமக்கு இது 9 கோடின்னு வருது. இது நமக்கு ஆப்ஷன் டி ல இருக்குது. இதே மாதிரி 50 மில்லியன்னா என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. முதல் 49 இயல் எண்களின் கூடுதலின் வர்க்க மூலம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. வர்க்க மூலம்னா நமக்கு ரூட்னு அர்த்தம். இப்ப நமக்கு முதல் n எண்களோட கூடுதலோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா n × n+1/2. அதாவது n எண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது எதா வேணா இருக்கலாம். இங்க நமக்கு கொஸ்டின்ல 49 கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு என்னங்கிறது 49. அப்ப என்ன பாத்தீங்கன்னா என்ன 49 49. அடுத்து இங்க என்ன தானே என்ன 49 + 1/2. அப்ப என்ன பாத்தீங்கன்னா நமக்கு 49 அப்படியே வந்துடும். அடுத்து 49 கூட 1 கூட்டும் போது நமக்கு 50 வருமா? இப்ப என்ன வரும்? 50. அது கீழே பாத்தீங்கன்னா /2 இருக்கு. இப்ப நம்ம இந்த 2ஐயும் கட் பண்ணலாமா? 2 2 25 2 நமக்கு 50 வரும். அப்ப நமக்கு மிச்சம் என்னது பாத்தீங்கன்னா 49 பெருக்கல் 25ன்னு வருது. இதான் நமக்கு n எண்களோட கூடுதலோட வேல்யூ. நமக்கு கொஸ்டின்ல அந்த கூடுதலோட வர்க்க மூலம்னு கேட்டிருக்காங்க. வர்க்க மூலம்னா என்னது? ரூட் அர்த்தமா? அப்ப என்ன போகணும்? நம்ம இங்க ரூட் போட்டுக்கணும். இப்ப நமக்கு ரூட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா 49 இருக்கு, 25 இருக்கு. நமக்கு 49 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 7ஓட ஸ்கொயர் தான் 49. 7 ஸ்கொயர் அப்படின்னா 7 × 7ன்னு அர்த்தம். 7 7 49 அப்படிதானே? அப்ப நமக்கு என்ன பண்ணலாம்னா இந்த 49க்கு பதிலா நம்ம 7 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ரூட்டு இதுக்கு பதிலா 7 ஸ்கொயரு பெருக்கல் இங்க நமக்கு 25 இருக்கு. நமக்கு 25 அப்படிங்கிறது 5ஓட ஸ்கொயரு. 5 ஸ்கொயர்னா 5 × 5ன்னு அர்த்தம். 5 5 25 தானே? அப்ப நமக்கு 25 அப்படிங்கிறது 5 ஸ்கொயர்னு அர்த்தம். இப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கு பதிலா 5 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்ப நமக்கு ஒரு ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ரூட்டையும் அந்த ஸ்கொயர்ஸையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப நமக்கு மிச்சம் என்ன இருக்கும்னா இங்க 7 இருக்கும், இங்க நமக்கு 5 இருக்கும். 7 5 நமக்கு 35 வருமா? அப்ப நமக்கு 35 தேவையான ஆன்சர்.
இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்குது. இதே மாதிரி முதல் 20 எண்களோட கூடுதல் என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 9வது மற்றும் 11வது பிபனோசி தொடரின் எண்களுக்கு இடையேயான வித்தியாசம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு பிபனோசி தொடர் அப்படின்னா அதோட முத நம்பர் பாத்தீங்கன்னா 1ன்னு இருக்கும். அடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா அதுவும் 1 தான். முத நம்பர் 1, அடுத்த நம்பரும் 1 தான். இப்ப நமக்கு அடுத்த நம்பர் தேவை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த முந்தின 2 நம்பரையும் கூட்டணும். 1ஐயும் 1ஐயும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 2 வரும். அதை எடுத்து நம்ம அடுத்த நம்பரை எழுதிக்கணும் 2. இப்ப நமக்கு அடுத்த நம்பர் தேவை. அப்ப என்ன பண்ணணும், திரும்ப நம்ம இந்த 2 நம்பரையுமே கூட்டி அடுத்து எழுதிக்கணும். 1ஐயும் 2ஐயும் கூட்டும்போது நமக்கு 3 வரும். அதே மாதிரி அடுத்த என்ன வரும், 2ஐயும் 3ஐயும் கூட்டும்போது நமக்கு 5 வரும். அடுத்து என்ன வரும், 3ஐயும் 5ஐயும் கூட்டும்போது நமக்கு 8 வரும். இந்த மாதிரி நம்ம முந்தின 2 நம்பரையும் கூட்டிக்கிட்டே போடணும், அவ்வளவுதான். அப்ப அடுத்து என்ன பண்ணணும், இந்த 5ஐயும் 8ஐயும் கூட்டும்போது நமக்கு 13 வரும். அடுத்த நம்பருக்கு 8ஐயும் 13ஐயும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 21 வரும். அடுத்த நம்பருக்கு நம்ம 13 21ஐயும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 34 வரும். அடுத்த நம்பருக்கு இந்த 21ஐயும் 34ஐயும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 55 வரும். இந்த மாதிரி நமக்கு போய்கிட்டே இருக்கும். இப்ப நமக்கு கேட்டிருக்கிறது இந்த தொடரோட 9வது மற்றும் 11வது எண்களோட வித்தியாசம் கேட்டிருக்காங்க. வித்தியாசம்னா மைனஸ்னு அர்த்தம். 9வது 11வது 1 2 3 4 5 6 7 8 9 இதான் நமக்கு 9வது பிபனோசி நம்பர். அடுத்து 11 தேவையா, இது 10, அடுத்து வந்து 11. இந்த எண்ணெய் கூட்டலாம் பாருங்க, 34ஐயும் 55ஐயும் கூட்டும் போது நமக்கு 89 வரும். இதான் நமக்கு 11வது பிபனோசி நம்பர். இப்ப நமக்கு இது 2ஓட வித்தியாசம் கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இந்த 89ல இருந்து 34 கழிக்க வேண்டியதான். கழிக்கலாம் பாருங்க, 9ல இருந்து 4 கழிச்சோம்னா 5 வரும். 8ல இருந்து 3 கழிச்சோம்னா நமக்கு 5 வரும். அப்ப நம்ம ஆன்சர் பாத்தீங்கன்னா 55 கிடைக்குது. இது நமக்கு ஆப்ஷன் C ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன், இதோட மதிப்பு என்னது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சதுரத்தின் பரப்பு மற்றும் சுற்றளவின் எண்ணளவு மதிப்புகள் சமம் எனில் அதன் பக்கத்தின் எண்ணளவு மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பரப்பளவுனா ஏரியான்னு அர்த்தம், சுற்றளவுனா பெரிமீட்டர்னு அர்த்தம். நமக்கு இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்ப குழப்பமா இருக்கும், ஆனா ரொம்ப எளிமையான கேள்விதான். நம்ம இது பண்றதுக்கு நமக்கு சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலாவும் சதுரத்தோட சுற்றளவு ஃபார்முலாவும் தேவைப்படுது. நமக்கு சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா பாத்தீங்கன்னா a², சதுரத்தோட சுற்றளவு ஃபார்முலா பாத்தீங்கன்னா 4a. நமக்கு இந்த 2 மதிப்புகளுமே சமம்னு கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா இந்த a²ம் இந்த 4a அப்படிங்கிறது நமக்கு சமமா இருக்குமா, அதாவது ஈக்குவலா இருக்கும். இப்போ பக்கத்தோட எண் மதிப்பு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு a² என்ன அர்த்தம்னா பக்கம் இன்ட்டு பக்கம்னு அர்த்தம். அதே மாதிரி 4a 4 இன்ட்டு பக்கம்னு அர்த்தம். அப்ப நமக்கு a தான் பக்கம்ங்கிறது, நமக்கு இந்த a தான் தேவைப்படுது. இப்ப நமக்கு a² அப்படின்னா என்ன அர்த்தம்னா a இன்ட்டு ஏன்னு அர்த்தம். 4a 4 இன்ட்டு ஏன்னு அர்த்தம். இப்ப நம்ம ரெண்டையும் கட் பண்ணலாம் பாருங்க, இங்க ஒரு a இங்க ஒரு a. அப்ப நமக்கு மிச்சம் பாத்தீங்கன்னா a = 4ன்னு கிடைக்குது. நமக்கு a தான் பாத்தீங்கன்னா பக்கம், சரியா, அந்த பக்கத்தோட அளவு பாத்தீங்கன்னா 4ன்னு கிடைச்சிருச்சு. அப்ப நமக்கு இதான் தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் C ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன், இதோட மதிப்பு என்ன வருது கீழே கமெண்ட் பண்ணுங்க. பின்வரும் படத்தில் AD செங்குத்து OB. இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்னா செங்குத்துன்னு அர்த்தம். செங்குத்துனா 90 டிகிரி. அதாவது AD அப்படிங்கிற கோடும் OB அப்படிங்கிற கோடும் நமக்கு செங்குத்தா இருக்குமா. AD இது A இது D, இந்த லைன் தான் நமக்கு AD. அதே மாதிரி OB இது OB, இந்த லைன் தான் நமக்கு OB. இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா செங்குத்தா இருக்கான். அப்ப நமக்கு இது வந்து 90 டிகிரியா இருக்கும். அதே மாதிரி இதுவும் 90 டிகிரியா இருக்கும். இதான் நம்ம இது சொல்றாங்க. அப்புறம் ஆங்கிள் AOB பிளஸ் ஆங்கிள் COD ஈக்குவல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது பேர் நம்ம ஆங்கிள்னு சொல்லுவோம். ஆங்கிள் AOB இதான் பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிள். இந்த ஆங்கிளும் அதே மாதிரி ஆங்கிள் COD இந்த ஆங்கிளும் கூட்டணும் நமக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு ஆங்கிள் தெரியும், இந்த AOB அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 90 டிகிரியா, சரியா, போட்டுக்கலாம் 90 டிகிரி. இப்ப நமக்கு தேவையானது இந்த COD தான். நமக்கு பாத்தீங்கன்னா COD வந்து கொடுக்கல, அதுக்கு பதிலா இந்த மொத்தமா பாத்தீங்கன்னா 90 டிகிரி இருக்குமா. நமக்கு தேவையானது இந்த ஆங்கிள் மட்டும்தான், இது நமக்கு தேவை கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம இந்த 90ல இருந்து இந்த 60 கழிச்சிடலாமா. நம்ம 90ல இருந்து 60 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு மிச்சம் 30 வருமா. அப்ப நமக்கு இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா 30 டிகிரி வரும். இதை நம்ம இது கூட கூட்ட வேண்டியதான். 90 டிகிரி பிளஸ் 30 டிகிரி. நம்ம 90 கூட 30 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 120 கிடைக்கும். அப்ப நம்ம ஆன்சர் பாத்தீங்கன்னா 120 டிகிரின்னு கிடைக்குது. இது நமக்கு ஆப்ஷன் A ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன், இதுல எக்ஸோட மதிப்பு என்ன வருது கீழே கமெண்ட் பண்ணுங்க. 1, 1, 2, 3, 5 என்ற பிபனோசி தொடரில் எத்தனையாவது எண் 10ன் மடங்காக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு ரொம்ப எளிமையான கேள்வி. பிபனோசி தொடர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு முத நம்பரா 1 இருக்கும், அடுத்த நம்பரா 1 இருக்கும். இந்த 2 நம்பரை நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு 2 வருமா, அது நமக்கு அடுத்த நம்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 1ஐயும் இந்த 2ஐயும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 3 வருமா, அது அடுத்த நம்பரா இருக்கும். அடுத்து இந்த 2ஐயும் 3ஐயும் கூட்டம் 5 வருமா, அது நமக்கு அடுத்த நம்பரா இருக்கும். அப்ப அடுத்து என்ன வரும், இந்த 3ஐயும் 5ஐயும் கூட்டம் நமக்கு 8 வரும், இது அடுத்த நம்பர். இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும். இதான் நமக்கு பிபனோசி தொடர். இதுல எத்தனையாவது எண் 10ன் மடங்காக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 10ஓட மடங்குனா மல்டிபிள், அதாவது 10ஆம் பால்ல வர்றது எல்லாமே 10ஓட மடங்கு. 10, 20, 30, 40 இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா 10ஓட மடங்கு தான். நமக்கு இதான் பிபனோசி எண் தொடர். நமக்கு 10ஓட மடங்கு அப்படின்னா கடைசியில 0ல முடியணும்.
அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து இது மட்டும்தான் 0ல முடியுது. அப்ப நமக்கு இதுதான் வந்து 10ஓட மடங்கா இருக்க முடியும். இது நமக்கு வந்து எத்தனாவது பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15ஆவதா இருக்கு. அப்ப நமக்கு 15வது எண் தான் 10ஓட மடங்கா இருக்குது. அப்ப நமக்கு ஆன்சர் 15. இது நமக்கு ஆப்ஷன் C ல இருக்குது. இதே மாதிரி எத்தனையாவது எண் வந்து 11ஓட மடங்கா இருக்குதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.